பின்னாடி பாருங்க. நீதான? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது லேடி சுனாடே. நாம 2 பேரும் ஒரு விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. இரு, நீதான அந்த பையன்? சோ அப்போ உங்களுக்கு என்ன நல்லா ஞாபகம் இருக்கு? அவன் யாரு, என்ன? உத்தரவுகளை மீட்டெடுக்க வந்த கடவுள் நான். நருட்டோ உசுமாகி. அவன் இப்ப எங்க இருக்கான்? எங்க கிட்ட கிட்டத்தட்ட எல்லா ஜின்சுருக்கியும் இருக்கு. பவர் பேலன்ஸ் டெய்ல்டு பீஸ்ட்ல இல்லங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்த 9 டெய்ல்ஸ் நீங்க பாதுகாக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. 5 காகேசையும் நீ குறைச்சு எடை போட்டிருக்க. எங்க முன்னோர்கள் எல்லாம் முன்னாடி இருந்து பாதுகாத்து வந்த அமைதிகள் எல்லாத்தையும் சிதைக்க வந்த தீவிரவாதிகள் தான் நீங்க எல்லாரும். என்ன ஒரு திமிருலக்க. இதுதான் ரெனேகானோட சக்தியா? நீங்க அமைதின்னு சொல்ற விஷயம் எங்களுக்கு அராஜகத்தை மட்டும்தான் உண்டாக்கி இருக்கு. லீஃப் வில்லேஜ் முன்னாடி பண்ண எல்லா விஷயங்களையும் நிச்சயமா சரின்னு சொல்ல மாட்டோம். நீ பண்றது நிச்சயம் சரி கிடையாது. உங்க வார்த்தைகளை ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. நருட்டோ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, பேசுங்க. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கங்கறத இப்ப வரைக்கும் உணரவே இல்ல. ஹிடன் லீஃப்ல இருக்கிற ஷினோபிஸ் எல்லாரும் சேர்ந்து நருட்டோவை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியும்னு நினைச்சீங்கன்னா இல்ல. நீ நினைக்கிறத விட நருட்டோ பலசாலி. மவுண்ட் மியோபோக்கு. அவன் மவுண்ட் மியோபோக்குள்ள இருக்கான். என்ன? இனி நான் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. லேடி சுனாடே, அவங்களை இப்ப போக விட்டாதான் நம்ம ஊரை பாதுகாக்க இன்னும் டிஃபென்ஸ் அதிகப்படுத்த முடியும். நம்ம மெசஞ்சரான பெரியண்ணா கோஸ்கிவ கொன்னுட்டாங்க. ஒருவேளை ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல ஏதாவது ஆயிருக்குமோ? அப்படின்னா அந்த அகாட்ஸ்கி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு பக்கத்துல தான் பொருள் வாங்க போயிருக்கா. காப்பாத்துறதுக்கு திடமான தகுதியான எல்லாரையும் வர வைக்க முடியும். அதனால போய் தயாரா. கண்டிப்பா சார். நான் ஏதாவது பண்ண உடனடியா தடுக்கிறதுக்காக தான் நீங்க கால் வழியா சக்கராவை வெளியேற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பெரும் சக்திக்கு முன்னாடி இதெல்லாம் வெறும் கால் தூசிதான். அமைதியை உண்டாக்குறன்ற பேர்லாம் அதைய செதைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனி கொலை பண்றவங்க எல்லாருமே கொல்லப்படுவாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த காரணங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ரொம்ப அபத்தமா இருக்கு. வலிய உணருங்க. வலிய ஏத்துக்கோங்க. வலிய தெரிஞ்சுக்கோங்க. வலிய உணராதவங்க என்னைக்குமே உண்மையான அமைதிய புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ இங்க இந்த உலகமும் அந்த வலிய உணரட்டும். Almighty push. நருட்டோ, எங்களுக்கு நருட்டோ! நாம இப்போ எங்க இருக்கோம்? நாம இங்க நின்னுகிட்டு இருக்கிற இந்த இடம் தான் ஹிடன் லீஃப் வில்லேஜ். ஜிராயா கூட நாம இருந்தப்ப வந்த அந்த சக்கர வாடையை என்னால இப்ப உணர முடியுது. இனி உன்னை தேடி அலைய வேண்டியதில்ல. சுனாடே, என்ன தைரியம் இருந்தா என் ஊரை நாசம் பண்ணிருப்பேன். உன்னை நான் விட மாட்டேன்டா. ஒரு ஹோக்காகேவா இந்த மொத்த பிரச்சனையையும் முடிக்கிறேன். நீ எனக்கு எந்த வகையிலும் தேவைப்பட மாட்டேன். என்னோட தேவை பொறுத்துதான். போதும், நிறுத்துறா. ஓரமா உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க பாட்டி. நருட்டோ, இப்போ உங்களுக்கு என்ன தோணுது தாத்தா? உங்களுக்கு இவன் அந்த 2 பேரை ஞாபகப்படுத்துறானா? நருட்டோ அவனோட மூதாதையர்களை ஏன் மிஞ்சிட்டான்? அப்போ நீதான் நருட்டோ உசுமாக்கியா? ஆமா, அது நான் தான் உன் கதையை முடிக்க வந்தவன். சுனாடே பாட்டிய பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போயிடு. நான் பாத்துக்கிறேன். எல்லா பெயினை பத்தியும் இவளுக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்துல இத பத்தி பேசுறது சரி கிடையாது. எல்லாருடைய சக்கராவையும் என்னால உணர முடியுது. ககாஷி சென்சைய வேற ஏதாவது மிஷனுக்காக அனுப்பி வச்சிருக்கீங்களா? ஓ, அப்படியா? எல்லா பெயின்ஸோட பார்வையும் ஒற்றுமையா இருக்கு.
ஓ, அப்படியா? அவங்க பார்க்க முடியாத ஒரு அட்டாக்க நான் காட்டுறேன். புது ஜுட்சுவை பயன்படுத்தி எல்லார் கதையும் முடிக்கணும். ஜெராயா சென்சேவை போல நீ அந்த ஜுட்சு முழுசா கத்துக்கிட்ட போல. சென்சை, நான் இப்ப சொன்னேன். ஒரே சென்சே இருக்கிறதுனால ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். மேல எதுவும் பேசாத. அழிவுக்கும் அமைதிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? முதல்ல உன் வாயம். என்னுடைய சீக்ரெட் ட்ரைனிங்க்கு பலன் கிடைச்சிருச்சு. இவ என்ன பேசினாலும் கேட்க மாட்டான் போல இருக்கு. இப்ப அங்க என்னதான் நடக்குது? பெயினை எதிர்க்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? நம்ம நருட்டோ தான். அவன் ஊருக்கு திரும்ப வந்துட்டானா? சேஜ் ஜுட்சுவ முழுசா கத்துக்கிட்டு பெயின் கூட அங்க தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான். இவனால நிச்சயமா தனியா அவங்கள தோக்கடிக்கவே முடியாது. நருட்டோ சேஜ் ஜுட்சுவ முழுசா கத்திருந்தான்னா அவனை நெருங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க சீஃப் டோட். சேஜ் ஜுட்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். சேஜ் மூடு முடிவுக்கு வரப்போகுது. நான் இப்போ உன்னை நேரா நருட்டோ கிட்ட தூக்கி அடிக்க போறேன். நீ ரெடியா இருக்கியா? ரசிங்கான் பராஜ். அவனோட வாய்க்குள்ளையா சேஜ் ஜுட்சு மொத்தமா தீந்து போயிடுச்சா? சேஜ் மோட்ல இருக்கும் போதும் என்னால 2 ரசன் ஷுரிக்கனை மட்டும்தான் உருவாக்க முடிஞ்சது. ஒரு வழியா அவன் சிக்க போறான். மோதி பாப்போமா? நான் இப்ப சேஜ் மோடுக்குள்ள போக போறேன். தள்ளி நில்லுங்க சீஃப் டோட். இதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா நாம தான் அப்பவே அவன் கதையை முடிச்சிட்டோமே. இதுல ரொம்ப முக்கியமான ஆளே அந்த பெயின் தான். இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்கறது அவன் தானா? அவன் கிட்ட தான் அந்த திறமை இருக்கு. பின்னாடி நிக்கிறவனை நாம எப்படியாவது முதல்ல போட்டு தள்ளணும். தயாரா? இது வேலைக்காகாது. அப்ப நீதான் ஒரிஜினலா? ஒரு வழியா என்னோட சக்தி திரும்ப வந்துருச்சு. பொறுத்திருந்து பாரு. சேஜ் ஜுட்சு. புகை கிளம்பின சமயத்திலேயே அவன் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கான். Almighty push! என்ன இது? அவன் கிட்ட இவ்வளவு சக்தி வாய்ந்த ஜூட்சு இருக்கா? அவனை கெஞ்சுட்சுவை வச்சு மடக்கிடலாம். Almighty push! சொல்லியாக நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன் நருட்டோ. இனியும் நேரம் இல்ல. யூனிவர்சல் புஷ். சேஜ் மோட நீ குறைச்சு எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சேஜ் மோட்னாலே பிரச்சனை தான். எனக்குள்ள இருக்கிற சேஜ் ஜூட்சு சக்கராவை இவன் உறிஞ்சுகிட்டு இருக்கான். தி 9 டெயில்ஸ் இப்ப கைப்பற்றியாச்சு. என்ன பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இனி மிச்சம் இருக்கிறது நீ மட்டும் தான். யூனிவர்சல் புல். யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? இந்த சூழ்நிலையெல்லாம் உனக்கு புரிய வைக்க என்னால முயற்சி பண்ண முடியும். இதெல்லாம் நான் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட கேட்டல. அதை தெரிஞ்சுக்கிட்டோனால இங்க எதையும் மாத்த முடியும்னு எனக்கு தோணல. ஜெராயா சென்சேவாலை அடைய முடியாத ஒரு கனவை நினைவாக்குறது தான் என்னுடைய இலக்கு. எனக்கு வேண்டியதெல்லாம் அமைதியை உருவாக்கி நீதியை கொண்டு வரணும். பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு சும்மா வளராத. என்னுடைய மாஸ்டரை கொண்டு இருக்க, என்னுடைய சென்சைய கொண்டு இருக்க, நண்பர்களை காயப்படுத்தி இருக்க, என் கிராமத்தை அழிச்சிருக்க. எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு என்ன தைரியம் இருந்தா அமைதிய பத்தி நீ பாடம் எடுப்ப? அப்ப நீ சொல்லு, உன்னுடைய இலக்கு என்ன? முதல் இலக்கு உன்னை கொல்றதுதான். அதுக்கப்புறம் இந்த நிஞ்சா உலகத்துல நான் அமைதியை நிலைநாட்டுவேன். நம்ம 2 பேரும் ஆசைப்பட்டது ஜெராயா சென்சே அடையணும்னு நினைச்ச அந்த சமாதானத்தை தான்.
நீயும் நானும் ஒண்ணு. இப்ப நான் லீஃப் வில்லேஜுக்கு கொடுத்த இந்த நீதிக்கும் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நீ உன்னோட நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்க, நான் என்னோட நீதிக்காக போராடுறேன். ஒருத்தன் பழி வாங்குறது தான் நீதின்னு சொன்னான்னா அப்படிப்பட்ட நீதி இன்னும் பழி வாங்குற எண்ணத்தை தான் உருவாக்கும். மனுஷங்க ஒருத்தர் எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனை என்னால சரி பண்ண முடியாம போயிடுச்சுன்னா இதுக்கான உண்மையான தீர்வை நீதான் கண்டுபிடிச்சாகணும் நருட்டோ. கண்டிப்பா சார். சமாதானத்தை உருவாக்க இந்த வெறுப்பெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ள போற? அதுக்கான பதில் என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் கட்சுக்கிய உருவாக்குனேன், இந்த வெறுப்பை மொத்தமா உடைக்கிறதுக்காக. சமாதானம் இப்ப நம்ம கை கட்டுற இடத்துல தான் இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எதுக்காக இங்க வந்த ஹினாட்டா? அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உன்ன மாதிரியே தைரியமா உன் கூடயே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு நீதான் காரணம். உன்னோட சிரிப்பு தான் என் வாழ்க்கையில ஒளிய கொண்டு வந்தது நருட்டோ. அதனால எனக்கு என் உயிரை போனாலும் சரி, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் நருட்டோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.